எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனி நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூலை மாதம் 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை, தக்ஷாயனம், பராபவ ஆண்டு, ஆடி மாதம் 3ஆம் நாள், சஷ்டி வளர்ப்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை. மாலை நல்ல நேரம் 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய யோகம் பரிக நாம யோகம். இன்றைய கரணம் கௌளவம். இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் அவிட்டம். மகர ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டம் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரகங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? தட்சிணாயனம் ஆடி மாதம். இது அற்புதமான பலன்கள் தருகின்ற நாளாக தான் இருக்கிறது. ரொம்ப ஒரு விஷயங்கள் உண்டு. சஷ்டி, அதில் முருகரோட வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். குலம் தெரியாதவர்கள், குலதெய்வம் வழிபாடு முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் பண்ண தேவையில்லை. உங்களோட சொந்த ஊர் எதுன்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுவும் தெரியாது அப்படின்னா, இந்த எப்போதுமே பெண் தெய்வம் இல்லாமல் ஆண் தெய்வம் மட்டும் எப்போதும் குலதெய்வமாக வருவது கஷ்டம். இந்த முருகர், பெருமாள் அப்படின்னா நம்ம சிறுசிந்தூர் இதெல்லாம் எடுத்துக்கிறது நம்மளோட விஷயத்துக்கு போயிட்டு வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி குலதெய்வத்தை மாற்றிக்கிறது. அதெல்லாம் குலதெய்வம். குலதெய்வத்துக்குன்னா முதல் பெண் தெய்வம், அதற்கு இணையான ஒரு ஆண் தெய்வம் குறிப்பிடுவாங்க. அப்போ நம்ம அதை தான் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் நம்ம வழிநடத்தி செல்லும். அதனால் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான பலனை தரும். தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வம், பச்சையம்மனோ செல்லியம்மனோ ஏதோ ஒரு உங்களுக்கு என்ன சாமி பக்கத்தில் பெரியாண்டச்சு கும்பிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இந்த ஆடி மாதத்தில் மொட்டை அடித்து காது குத்தி நிறைய விசேஷங்கள் செய்வதற்கான, வைபவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மென்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான நாளாக இருந்த போதிலும் சற்று கவனமாக இருக்கணும். சற்று சிரமமான போக்கு காணப்படுது. கிரகத்தின் தன்மை, ராசியின் தன்மையெல்லாம் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாளில் பேசுகிற பேச்சில் கவனமாக இருங்க. தலைவலி நீங்கும். மாலைக்கு பிறகு சரியாகும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரை இதனால் சிறப்பான நாள். ராசியின் தன்மையும் சரி, செயல்பாட்டிலும் சரி, நலம் நன்மை உண்டு. நலம் நன்மை உண்டு. ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது. இதனால் ஒரு அற்புதமான நாள் தான் என்பதில் எல்லாரும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் புதனோட தன்மை ரொம்ப அற்புதம். அதாவது ராசிக்குள்ளேயே ராசி அதிபதியின் பயணங்கிறத விடவும் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கிற அமைப்புகள் தான் இருக்குது. அது மிஸ் ஆகாமல் பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு நீங்கள் போகலாம். அது எப்படி மிஸ் ஆகாமல் போகிறதுக்குன்னா, ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் லீவு நாள் ஏன் அதை படிக்கணும், ஒரு மெயில் வருது ஏன் படிக்கணும், நாளைக்கு போகும்போது பார்த்துக்கிட்டா போதும். விளையாட்டு சேர்க்கையில் இருந்து மாணவர்கள் அந்த மாதிரி இருக்கீங்க. அதே பெரியவங்களும் அந்த மாதிரி தான். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, நான் ஏன் அதை பார்க்கணுன்ற மாதிரி தனக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டு அமர்றாளர்கள் தான் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் மேன்மையை சிறப்படையாதனால கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த விஷயங்களை இப்படி தான் செய்யணும்னு உறுதிப்பாட்டோடு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒரு தலைவராகவும் ஆவது பாக்கியங்களா மிதுன ராசி பொறுத்தவரைக்கும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை சூரியன் குருவின் சேர்க்கைங்கிறது நிறைவை தருகின்ற அமைப்பு. அப்படின்னா எல்லாத்துலேயும் பொறுத்து சென்றிருந்த கிரகங்கள் அவங்க பொறுத்து போகிறாங்கல்ல, கிரகத்தின் தன்மை அது. உங்களுக்கு சூரியன் குரு சேர்க்கைன்னும் போது கர்மாக்கள் தீர்கின்ற அமைப்பு இருக்கிறது. கடகத்தை பொறுத்தவரை கர்மா தீர்கின்ற நாளாக இருக்கும். அதனால உங்களோட பூஜை முறைகள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.
சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது சேர்க்கை என்றதை விடவும் வெளிகிரக பார்வைகள் அதிகமாக இருக்கு. அதனால அமைதி மனம் இல்லை, அமைதி மனம் இல்லை. தற்சமயம் தடுமாற்ற மனதுடனே எல்லாமே செய்றீங்க. இந்த அமைதி மனம் எப்பயும் கிடைக்கும்? ஒரு 11 மணிக்கு மேலே கண்டிப்பாக ஃப்ரீ ஆகிடுவீங்க. கிரகங்கள் மாறும்போது உங்களோட ஏற்றங்கள் கிடைக்கப்பெறும். அதாவது மனது குழப்பம் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. அமைதியாக இருக்கணுன்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்கள் ஜெயிப்பீங்க. கன்னிராசி அன்பர்கள், கன்னியை பொறுத்தோம்னா சந்திரனின் பயணம் சில விதமான மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெருசாக பரிசுகள் கொடுக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வேணுமா, இது பண்ணலாமா வேணாமன்ற ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதை மாற்றிக்கொள்ளாதே போதும், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க, எல்லை தெய்வத்தை மேற்கொள்ளுங்க. எல்லை தெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கின்ற தெய்வத்துக்கு நீங்கள் தினசரி பூஜை செய்வது சிறப்பை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் வந்து விட்டது. அந்த காலத்தால் நீங்கள் ஜெயிக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தருகின்ற நாளாகத்தான் இருக்கிறது. கவனமா இருங்க. நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி போய் மாட்டிக்க கூடாது. ஏன்னா வந்து இங்க இதுதான் பேசணும் அதுதான் பேசணும்லாம் கிடையாது. யாருக்கு என்ன முடியுதோ அதை பேசட்டும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் பரிசு பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு மாறிவிடும். விருச்சிகராசி அன்பர்களே, நிம்மதி மன நிம்மதி வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் மன நிம்மதியும் கொடுத்துரும். அழகான ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுத்துரும். குருவின் பார்வைங்கிறது வந்து அழகு, செல்வம், மக்கள் செல்வம் இல்லாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நன்மை சேர்க்கின்ற அமைப்பெல்லாம் இது நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்கள், தனுசுவை பொறுத்த மட்டும் 15 நாளுக்கு சிறப்பான நாள். லாபங்கள் கூடுகின்ற அமைப்பு, மகிழ்ச்சிகள் உண்டாகின்ற அமைப்பு. குருவின் தன்மையில நீங்க ஜெயிப்பீங்க, குருவின் பார்வையில ஜெயிப்பீங்க. அற்புதமான பலன்கள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது. வெற்றிகரமா எப்படிங்க பயன்படுத்து? தனுசுவை பொறுத்தவரை லாபம் வருது, அதை கொஞ்சம் சேமிப்பனா லாபம் வெற்றி தானே. வந்தது உடனே செலவு பண்றதை காட்டிலும் சேமிப்பு வந்து உங்களுக்கு உயர்த்தினாலே உங்களுக்கு போதுமானது. இந்த நாள் சிறப்பான நாளாகவே இருக்கும். மகர ராசி என்பவர்கள், மகரத்தை பொறுத்தப்பட்டு தனம் தானம், தனம் பெருகும்ன்ற நாளாக. தனம்னா என்ன? நம்மளோட வாக்கு பொருளாதாரம் செய்கின்ற அமைப்பு. எல்லா நாளும் எல்லா மாதிரி இருக்குமானா இருக்காது. சந்திராஷ்டிரம் ஓடிக்கிட்டு இருக்கு, கவனமா இருக்குன்னு சொல்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சந்திராஷ்டிரம் முடிவுக்கு வந்துருச்சு. நாளை முதல் நீங்க எல்லா வேலையும் ஃப்ரீயா செய்யலாம். கொஞ்சம் அமைதி காக்கிறது சிறப்பை தரும். கும்பராசி என்பவர்கள், கும்பத்தை பொறுத்தவரை ராகுவின் பயணங்கிறது செலவை தான் காட்டும். அதுவும் வீண் விரை செலவு தான் காட்டும். அதுக்குள்ள நீங்க ஓடிக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா அப்ப என்ன பிரச்சனையும் இல்லாம இருக்குமா? இல்லாம இருக்குமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனம் பெருகினாலே குணம் பெருகும், குணம் பெருகினாலே வாழ்க்கை சிறப்பாகும். புரியுதுங்களா? குலதெய்வ வழிபாடு போயிட்டு வாங்க, சிறப்பான வாழ்க்கை துணை கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பதற்கு இதனால சிறப்பான நாள். ரொம்ப மகிழ்ச்சி, ஆர்வங்கள் உண்டு. ஒரு தொழிலை புதிதாக பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகி மறையும். இன்னைக்கு யோசனை வந்துடும், ஏமாத்துறது பணத்துக்கு தானே ஏமாத்துறாங்க, அப்போ போவோம், நீங்க பணத்தோட ஓடி போயிரு, என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத அப்படின்னு போல்ட்னஸா சொல்ற அளவுக்குலாம் தைரியம் வந்து இந்த ராசிக்கு உண்டு. புரியுதுங்க? மீனத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நாளில் சிறப்புகள் கிடைக்குமா? ஐயா, கிடைக்கும். இந்த நாளில் சிறப்புகள் கிடைக்கும். மகிழ்ச்சியா இருப்பது உங்களுக்கு நன்மை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.